Hello student, TN 12th Maths, second chapter, exercise 2.1, first ரெண்டு சம் பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா simplify the following அப்படின்னு கொடுத்து ஒரு 6 questions கொடுத்திருக்காங்க. இதுல first ரெண்டு question பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா first question ஆன்சர் பண்ணுங்க பாருங்க. First question க்கான ஆன்சர் I power 1947 plus I power 1950. இதனுடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி என்ன வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு கான்செப்ட்ல நான் தான் சொன்னேன் I squared வேல்யூ -1 அடுத்தது I cube உடைய வேல்யூஸ் I power 4 வேல்யூஸ் வந்து 1 இந்த நாலு கான்செப்ட்ஸ் தெரியும் I squared வேல்யூஸ் -1 I cube வேல்யூஸ் -I சரி நமக்கு மெயினா அந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் நமக்கு மெயின். இது வந்து நிறைய திரும்ப 1 ன்னு வரும். மற்ற மேலே உள்ளது பார்ப்போம். சரி ஓகே. ஒன்றும் இல்லை சிம்பிளா இந்த 1947ல 4 ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 4 ஆல் டிவைட் பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க. 1947 4 ஆல் டிவைட் பண்ணா 4 4 16 பேலன்ஸ் 3 34ல எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னா 8 4 ஸ்டார் 32 8 4 ஸ்டார் 32 2 7 27ல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 4 ஸ்டார் 24 6 4 ஸ்டார் 24 பேலன்ஸ் 3 இந்த இதுதான் மெயின். இந்த பேலன்ஸ் தான் நம்மளுக்கு மெயின். என்ன அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டிவிஷன் இல்லாமல் ரூல்ஸை வச்சு தான் வருது. ஒன்றும் இல்லை, எது டிவைடண்டு எது டிவைசஸ் எது குவாஷியன்ட் எது ரிமைண்டர்ஸ் அப்படிங்கிறது இது இருக்கும். ஏங்கிற ஒரு டிவைடண்டை பி டிவைசிங் பண்ணும்போது குவாஷியன்ட் கிடைக்கும் ப்ளஸ் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏங்கிற வேல்யூஸை இப்படி எழுதலாம் ஃபார்மட். அப்போ 1947 எப்படி எழுதலாம்னா 4 × 4ங்கிறது டிவைசஸ், குவாஷியன்ட்ங்கிறது 486 ப்ளஸ் ரிமைண்டர் 3 இதை மாதிரி எழுதலாம். இப்போ நான் இந்த பார்ட்ஸ் அப்படி எழுதுறேன். I power 4 × 486 ப்ளஸ் 3. அதே மாதிரி அடுத்த பார்ட்ஸ் ப்ளஸ் இதை டிவைடிங் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். 47னா நம்மளுக்கு வந்து 1950 4 ஆல் தான் டிவைடிங் ஆகுது. 4 4 ஸ்டார் 16 பேலன்ஸ் 3 35 8 4 ஸ்டார் 32 பேலன்ஸ் 3 3 zeros 7 4 ஸ்டார் 28 பேலன்ஸ் 2 இது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? அதே ரூல்ஸில் தான் 1950 வந்து 4 × 484. அப்போ I power 4 × 487 ப்ளஸ் ரிமைண்டர் 2 இப்படி எழுதலாம். இப்போ இந்த கான்செப்ட் படி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதையும் நம்மளுக்கு ஷார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் இங்கே பார்த்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் I power 4 power 486 dot I cube base are equals of the powers are இது ரெண்டும் ஒரே டேர்ம்ஸ். அதை இந்த ஃபார்ம்ல எழுதிட்டு ப்ளஸ் I power cube அப்படி எழுதிட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் I power 4 × 487 dot I squared. இந்த I உடைய பவர்ஸ்ல 4 இதை எப்படி 4 × this அப்படிங்கிறது இது I power 4 உடைய மல்டிபிள்லே இருக்கு. ஏன்னா 4 உடைய மல்டிபிள்ல இருந்தாவே I power 4n ன்னு இருந்தாவே அதோட ஆன்சர் 1. அதை மாற்றமே இல்லை. I power 4 × n ஃபார்ம்ல இருக்கு. n எதுனாலும் இருக்கும், அதோட வேல்யூஸ் வருது. அப்போ நம்மளுக்கு இது பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்க இன்ட்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு I cube வேல்யூஸ் -I ப்ளஸ் இதனுடைய வேல்யூஸ் 1 இன்ட்டு I squared வேல்யூஸ் வந்து -1. அப்போ -I ப்ளஸ் -1 அப்படின்னு 1 × -1. அப்போ இதை நம்ம மைனஸ் கூட காமனாக எடுத்துக்கலாம், அல்லது -1 எப்போவுமே ரியல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்டாகவும் இமேஜ் நம்பர்ஸ் செகண்டாகவும் எழுதிக்கலாம். அல்லது இதை இப்படி எழுதிக்கலாம். ஆர் மைனஸை காமனாக எடுத்து கூட எழுதலாம், தப்பு இல்லை. மைனஸை காமனாக எடுத்து எழுதணும்னா 1 + I இப்படி எழுதிக்கலாம்.
இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ரைட்டா? இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இத சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா சம்டைம்ஸ் வந்து டைரக்ட்டா ரிமைண்டர் டைரக்ட்டா இது ஷார்ட்கட்டா போடுறோம்னு வெச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய ரிமைண்டர் என்ன இருக்கோ அத மட்டும் இத டிவைட் பண்ணி என்ன வருது iq 3 வருது ரிமைண்டர். அத மட்டும் எழுதணும். அப்ப இந்த இடத்துக்கு iq பிளஸ் இந்த இடத்துக்கு அதே மாதிரி ரிமைண்டர் 2 I squared I into values minus I squared value minus 1 அப்ப minus 1 minus I இது ஷார்ட்டா கூட முடியும். நம்ம ரூல்ஸ் எப்படி வருதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம இதையும் I power 4 இப்படி எடுத்துக்கிட்டு I power 4 அதனுடைய பவர்ஸ்ல கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஓகே, நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சுன்னா எதுனாலும் எந்த வேலைனாலும் போகலாம். இது ஷார்ட்டா உள்ளது. ரிமைண்டர் மட்டும் இருக்கும். இதனோட வேல்யூஸ் தான் 1 அதனால பிரச்சனை இல்லை. அது செகண்ட் क्वेश्चन. இதுலயே செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஒரு டிஃபரண்ட் அப்படினா ரெண்டுமே I உடைய பவர்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு. I உடைய பவர் பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. அப்ப அதை என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்ப்போம். சரி ஓகே. இதே क्वेश्चनல ஷார்ட் கட்ல இப்படி போறோம். சரி ஓகே. இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க. ரெண்டாவது क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது क्वेश्चनக்கான ஆன்சர் I பவர் 1948 minus I பவர் minus 1869 இப்படி இருக்கு. இதே இந்த பவர்ஸ்ல நமக்கு x இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படினா x இன்வெர்ஸ் = 1/x ன்னு இருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் இது இருக்கு. ரைட்டுங்களா? x பவர் -100 இருக்கு. x பவர் -100 இருக்குனா அது 1/x பவர் 100 இருக்கும். இந்த ரூல்ஸ் தான் இப்போ அப்ளை பண்ணுவோம். செகண்ட் சரி ஓகே. இப்போ பாருங்க that is equal I பவர் 1948 minus 1/I பவர் 1869 சரி ஓகே. இப்போ டினாமினேட்டர்ல வந்துச்சு. எப்பவுமே டினாமினேட்டர் பார்ப்போம். டினாமினேட்டர்ல எனக்கு I வரக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரை டினாமினேட்டர்ல I பார்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட் வரக்கூடாது. சரி ஓகே. இப்போ கவனிங்க, இது டிவைடிங் பண்ணுவோம். 1948 4 hour 4 versus 16 balance 3 34 8 4 star 32 2 28 7 4 star 28. இப்போ ரிமைண்டர் என்ன வருது பாருங்க zeros. அப்ப I பவர் 0 னா I பவர் 0 வேல்யூஸ் 1 anything பவர் 0 வேல்யூஸ் 1 அல்லது இந்த ஃபார்மட்லயே எழுதலாம். ஒரு பிரச்சனை ரிமைண்டர் வரலன்னு வெச்சுட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை விட்டுறலாம். அதாவது 1948 4 into 487 plus remainder is 0 இப்படி எழுதிக்கலாம். அந்த பாக்ஸ் அடுத்து இத பாருங்க 1869 அதே போல வந்து 4 4 star 16 balance 2 26 அடுத்து 26 பண்ணோம்னா 6 4 star 24 balance 2 29 7 4 star 28 balance 1 அப்படிங்கிறது. சரி ஓகே. இப்போ பாருங்க பேலன்ஸ் பண்ணாவே நமக்கு I வரும் அப்படின்னு தெரியும். சரி கவனிங்க. இப்போ இது வந்து I பவர் 4 into 487 எழுதினா மட்டும் போதும். அது ரிமைண்டர் பிளஸ் 0 ன்னு வரும். அதை விட்டுடலாம். 0 வந்தாலே விட்டுடலாம். அதே மாதிரி மைனஸ் 1/I பவர் 4 into 467 plus இல்லைன்னா டாட் டாட் I பவர் 1 I அப்படின்னு வரும். I பவர் 1 அப்படின்னு வரும். இதனோட வேல்யூஸ் 1 ஆட்டோமேட்டிக்கா 1 வந்து 1 பவர் into 1 minus 1 இதனோட வேல்யூஸ் 1 I உடைய பவர்ல 4 இருந்தாவே 1 1 பவர் anything 1 இங்க I மட்டும் இருக்கும். எப்போதுமே இமேஜினரி டினாமினேட்டர்ல வந்து இமேஜினரி பார்ட் வரக்கூடாது. அப்ப இதனோட கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் ஐயால மல்டிபிள் பண்ணி மைனஸ் ஐயால டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க 1 minus minus I into minus 1 into minus 1 minus I வரும். இங்க ஒரு minus plus I வந்து divided by I into I squared minus plus minus minus I squared minus I squared values minus 1 இங்க ஒரு minus அப்ப minus 1 into minus plus 1 ஆயிடும். அப்ப answer is 1 plus I மட்டும் தான் இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் வந்து 1 plus I அப்படிங்கிறது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும்.
இதுதான் இதே ஷார்ட்கட்ல இதே ரூல்ஸ்ல போகும். I பவர் ஷார்ட்கட்ல போறணும்னு வச்சுக்கோங்க. ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. ரிமைண்டர் 0. அப்ப I பவர் 0. அடுத்து மைனஸ் 1 பை I பவர்ல 0 0 போட்டுரும். ஒன்றும் தப்பு. அடுத்து டினாமினேட்டர்ல டிவைடிங். இந்த இதை டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வந்துச்சு 1. I பவர் 1. I பவர் 1 1. எனிதிங் பவர் 0 is 1 minus 1 by I into அதனுடைய கான்ஜுகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஜுகேட் டிவைட் பண்ணணும். அப்போ 1 minus minus plus I divided by I square வரை minus 1 ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு I square minus 1 அப்போ plus 1 வந்து 1 plus I அப்படின்னு ஷார்ட்கட்டாக போட்டுருக்கோம். பிரச்சனை இல்லை. சரிங்களா?